கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கது நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 13ஆம் அதிகாரம். சில நாட்களுக்கு முன்பா உங்களோடு கூட சங்கீத புஸ்தகங்கள்ல சில அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டது போல, இந்த நாளிலும் கூட 13ஆம் அதிகாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது ராஜா என்ன படுகிறார் அப்படின்னு சொன்னா, தனது ஜெபத்திற்கு பதில் தாமதம் ஆகுது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை நோக்கி அங்கலாய்ப்போட அவர் கேட்கிறாரு. அந்த அந்த 13ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 வசனங்கள் இருக்குது. அந்த 6 வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அங்கலாய்ப்பு, ஆண்டவர் தன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கல, ஆண்டவர் என்னை விடுவிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பை பார்க்க முடியும். அதோடு கூட தேவன் தாவீதின் என்ன செய்யறாரு, அவருக்கு தந்த விடுதலைய விசுவாசத்தினால அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா களி கூறுகிறார். இந்த 2 முக்கியமான காரியங்களை அதுல அந்த அதிகாரத்துல பார்க்க முடிஞ்சேன். அந்த 6 வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சில நேரத்துல தாவீது என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மிகுந்த ஆபத்தான நிலையில இருக்கிறாரு. அது தேவன் விடுதலை என்ன செய்யல, உடனே வரல. இவ்வளவு ஆபத்தான இருக்கிறோமே, இந்த ஆபத்துல இருந்து ஏன் அவர் என்னை உடனே காப்பாத்தல அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கலாய்க்கிறாரு. அப்படிதான் சொன்னாரு, சத்துரு மேற்கொண்டுருவானோ, சத்துரு ஜெயித்துருவானோ, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப மனசஞ்சலத்தோட பேசுவார். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம் அதனுடைய அங்கலாய்ப்பை நம்ம பார்க்க முடியும். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துரு களிக்குறாதபடிக்கு இப்படி செய்தரலும். எவ்வளவு அங்கலாய்ப்பு பாருங்க. எவ்வளவு நாள், எவ்வளவு எவ்வளவு அப்பனாவுடைய காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரும்போதே நம்ம எவ்வளோ சோர்ந்து போகிறோம். ஆனா இங்க பாருங்க, தாவீது பக்தன் அவன் தன்னை என்ன செய்யறான், ஆண்டவர்கிட்ட அப்படியே இருதயத்தை ஊற்ற, ஆண்டவரே என் சத்துரு என்ன செஞ்சிடக்கூடாது, இவனை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் ஆராதிக்கிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி அவன் உணரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது பாடுறான். அவர் பாடிக்கொண்டு போய் சில வேளைகளை நாம கூட நம்முடைய பிரச்சனைகள், வியாதிகள், பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் சொன்னா, ஆண்டவரே எது வரைக்கும் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் தருவீங்க, எது வரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்துருப்பீங்க, வாங்க என்னை பாருங்க, என்னை ப்ளீஸ் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ல கெஞ்சி மன்றாடும் பொழுது, தாவீது பக்தன் மன்றாடின போது ஆண்டவர் எனக்கு விடுதலையை கட்டளை இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட விடுதலையை கட்டளையிடுகிறார் பாருங்க. நான் உம்முடைய கிருபையினால் என்ன செஞ்சேன், கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பில் என் இருதயம் களி கூறும். இன்னும் விடுவிக்கல ஆண்டவர், அவர் என்ன செய்யல, இன்னும் விடுவிக்கல. அவர் விசுவாசத்துல சொல்ற வார்த்தையை பாருங்க. என்னது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபையில நம்பிக்கையா இருப்போம். அவர் நம்மை காப்பாற்றுவார். எவ்வளவு பள்ளத்துக்கு கீழே போனாலும் அவர் தூக்கி ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன செஞ்சிருவாங்க, மேல எடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட அன்பான கடவுள், அப்பேற்பட்ட அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், கிருபை நிறைந்த கர்த்தர் அவர். அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் விசுவாசத்துலதான் அவர் எங்குக்கான கர்த்தருக்குள் களி கூறுகிறாரு, சந்தோஷப்படுறாரு. ஏன்னு சொன்னா, என் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாங்க, கண்டிப்பா என் சத்துருக்கிட்ட இருந்து என்னை விடுவிப்பார், கண்டிப்பா என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பாங்க, கண்டிப்பா என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு மீட்பு கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை குடும்ப பிரச்சனைகள் அல்லது குடும்ப உறவுகளின் சண்டைகள் எல்லாவற்றிலும் அவர் நீக்க வல்லவராக இருக்கார். இங்க பாருங்க, என் சத்துரு, அவர் ஜெபத்துல பாருங்க, என் சத்துரு என்னை மேற்கொள்ள விடாதீங்க ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும். ஏன்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் ஜெயம் தருகிறவர், அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவர். அதனாலதான் அவரு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல. அப்ப சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்குறாரு, அதனால நான் களி கூறுகிறேன். அதனால இந்த நம்பிக்கையினால அவர் என்ன கண்டிப்பா என்ன செய்வாரு, ரட்சிப்பாரு. அவர் கண்டிப்பா என்ன செய்வாரு, எனக்கு
நன்மை செய்தபடியால். என்ன நன்மை செஞ்சிருக்காரு? அந்த விசுவாசத்தை கொடுத்து, அந்த நம்பிக்கையை கொடுத்து, என்னை தைரியப்படுத்துனதுக்காக. எத்தனை பிரச்சனை மத்தியில, ஆண்டவரே நான் மறந்துட்டீரோ அப்படின்னு கேட்ட ஆரம்பத்துல அந்த வசனம், அந்த 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் எனக்கு நன்மை செய்தபடியால். இந்த உலகத்துல நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை தானே. நம்ம பாவத்தை பார்த்தாருன்னு சொன்னா நம்ம எவ்வளவு தண்டிக்கப்பட்டிருப்போம்ல. ஆனா அதெல்லாம் பார்க்காதபடிக்கு அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஆண்டவரை துதித்து பாடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை துதித்து பாடுங்க. அவரை போற்றுங்க. அவருடைய நாமத்து மேல விசுவாசமா வைங்க. அவர் நம்மை மறக்காத தேவன். நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறவாதவர். நாம் அவர்கிட்ட அநேக கேள்விகள் கேட்டாலும் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை ஒண்ணுதான், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை தான். அதற்கு அடையாளமாக அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. தாவீது பக்தன் ரொம்ப அழகா பாடுறாருல, ஆண்டவரே உண்மையே செய்வேன், நானு துதிப்பேன், உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கை இருக்கேன். தொடர்ந்து அவருடைய கிருபையில நம்பிக்கை இருங்க. பிரச்சனைகள் எல்லாம் பெரியதில்லை. நாம் வணங்குகிற ஆராதிக்கிற கர்த்தர் பிரச்சனைகளின் மேலும் அதிலும் காட்டிலும் பெரியவர். உங்களுக்கு பிரச்சனை மலை போல இருக்குன்னு நினைப்பீங்க, அதை அவர் பனி போல நீக்கி போடுவார். எப்படி தாவீதுடைய வெற்றியையும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அரசாட்சியில ஆண்டவர் கூட இருந்து எல்லாம் கைவிட்ட நேரத்திலும் ஆண்டவர் அவரை கை தூக்கி எடுத்து நிறுத்தின தேவன். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நம்ம தொடர்ந்து பற்றிக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீக்க வல்லவராக இருக்குன்னு சொல்லி அவரை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படி அந்த வாக்குத்தத்தோட அவன் ஜெபத்துல தரித்திருப்போமா? ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் பதில் அளிக்கிறவரே, ஒருவேளை அது தாமதமாக இருக்கும் பொழுது நாங்கள் சோர்வுற்று ஆண்டவரே எங்களை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டாலும் கூட, பதறாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்தவரே, அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்தவர்களாக என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி, தேவனுடைய கிருபை என்னை தாங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இன்று யாரெல்லாமே நோக்கி வேண்டுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறார்களோ அவங்களோடு குடும்ப கிருபை இருக்கட்டும் ராஜா. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பிரச்சனைகள்லாம் நீக்கி போடுங்க. எல்லாவற்றுக்கும் நீர் வல்லவர் ஆண்டவரே. உங்களுக்கு பிரச்சனைகள் மழை போல இருந்தாலும் அதை பனி போல நீக்கி போடுவேன் என்று சொல்ல வாக்குத்தத்தம் பண்ணினவரே, அந்த வாக்குத்தத்தை பிடித்து யாரெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறாங்களோ அவருடைய விடுதலை கட்டளையிடுங்க ராஜா. எங்களுடைய பாவங்கள் அதுக்கு தடையா இருக்குமானால் தயவாய் ஒரு விசை கூட மன்னித்து அந்த கல்வாரி சிலுவைந்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உமது நாமத்திற்கு என்று எங்களை சாட்சிகளாக நீர் வழி நடத்த வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. உடைய ராஜ்யம் வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு உடைய ராஜ்யத்துல நித்தியமாய் உம்மோடு கூட சேர்ந்து ஜீவிக்கிற அந்த அனுபவத்துல எங்களுக்கு பங்களிக்க வேண்டுமா தாழ்மையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.